என்னம்மா என்னம்மா கடைக்கு போனேன், என்ன வாங்கிட்டு வந்தா? நான் போய் சிக்கன் வாங்கிட்டேம்மா. ரமேஷ் காலையில் மீன் வாங்கி கொடுத்தாம்மா. இந்த பாருமா நெய்வாலை 2 கிலோ வாங்கி கொடுத்துருக்காம்மா. அதனால் சிக்கன் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சச்சினி பிரியாணி கிடச்சில்லம்மா. சரி, அது சின்னதாக பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு முட்டை கிரேவி ஒன்று வச்சு கொடுத்துருவோம். நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போய் வாங்கிட்டு வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு நெய்வாலை வந்து வதக்கி வச்சா நல்லாயிருக்கு இல்லைம்மா. அதில் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி 3த்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். புளி ஊறி வச்சுருக்கேன் பாருமா. சிக்கனு மீன் அலசி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் வாங்கியிருக்கேம்மா. ஆமாம்மா. கத்திரிக்காய் வெங்காயம் இஞ்சி தேங்காய் தயிர் பச்சை மிளகாய் வாங்கியிருக்கிறேன். தேங்காய் வந்து மீன் குழம்புக்கா? ஆமாம்மா. தேங்காய் அரைச்சி ஊற்றணும் விலம்மா. அதுக்காக மீன் குழம்பு நெய்வாலைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறாதான் நல்லா இருக்குது விலம்மா. நல்லா அது வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் போட்டு வைக்கணும்னு சொல்லிலம்மா. நல்லா கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சா தான் நல்லா இருக்கணும், வதக்கி வச்சுருக்குறேம்மா. இப்போ நம்ம பிரியாணிக்கு மட்டும் அரைக்கிறதுக்கு வேலை இருக்குது. இப்போதைக்கு குழம்பு வச்சுருவோம்மா. சரி, அதை முதல்ல செய்ய, அப்புறமா அடுத்த உடம்பு மிளகாத்தூள் காரம் நீ பார்த்துக்கம்மா. முதல் போட்டது வெறும் மிளகாத்தூள். என்ன இது குழம்பு மிளகாத்தூளம்மா. மற்றபடி மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்கோம். வதக்குனாக்கா சமையலே கிடையாது. மூடி வச்சு கறி ஊற்றிக்கலாம். இது வந்து புளிக்கரைசல். புளிக்கரைசல் கத்திரிக்காய் கல் உப்பு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இன்னும் எடுத்துக்கலாம். முடிய போட்டு எங்கே இருக்கு? ஒரு நிமிஷம் எடுத்து போடுறேன். எவ்வளோ உப்பு போட்டேன் வதக்கிறப்ப? கொஞ்சம் தான் போட்டேன். மஞ்சள் தூள் போ